الليل وأشرق عليه النهار ولا تواري منه سماء سماء ولا أرض نرضى ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم صدقة السر تطفئ غضب الرب أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுடைய பெயரால் இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விரிந்த விண்ணிலே பல விண்மீன்களையும் பரந்த மண்ணிலே பல மனித கோடிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனை யாரும் படைக்கவும் இல்லை, அவன் படைக்கப்படவும் இல்லை, அவன் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை. சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சைதாரே ஆலம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஹாத்தமுன் நபியாக வந்த ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரையில் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மேலும் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக நம்மவர்களுக்கு என்னென்ன நல்ல விடயங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அத்துணை நல்ல விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளெல்லாம் ஹராம் என்பதாக தடுத்தார்களோ அத்துணை ஹராமான பாவமான விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலே நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்த். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் ஒரு பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்திலே ஈமானை பாதுகாப்பது இலேசாக இருந்தது. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே எங்களுடைய ஈமானை பாதுகாப்பது மிகவும் சிரமமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், அந்த அளவுக்கு ஃபித்னாவுடைய ஜமானிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வலதில் பார்த்தாலும் ஃபித்னா, இடத்தில் பார்த்தாலும் ஃபித்னா, முன்னால் பார்த்தாலும் ஃபித்னா, பின்னால் பார்த்தாலும் ஃபித்னா. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபசாதுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எடுத்து நடக்காமல் வாழ்கின்றான் என்றால், சுன்னாவை எடுத்து நடக்காமல் வாழ்கின்றான் என்றால், இப்படியாப்பட்ட எல்லா ஃபித்னாக்குள்ளாலும் அவன் மாட்டிக்கொள்வான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் ஆசை வைக்கக்கூடிய ஒரு விடயம்தான், நான் உலகத்திலே ஒரு சாலிஹானவனாக, நோய் இல்லாதவனாக, ரப்புக்கு பொருத்தமான ஒரு அடியானாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. ஆனால் அந்த ஆசையை ஷைத்தான் விடுவதில்லை.
உலகத்திலே ஒரு செல்வந்தனாக ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. அந்த நன்மைகளுடைய விடயத்திலே அதிகமான நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை ஆர்வங்கள் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் இப்படியாப்பட்ட விடயங்களை ஷைத்தான் விடுவது கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே எவ்வாறு அதிகமான நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்க வேண்டுமே தவிர, இந்த துன்யாவிலே வாழக்கூடிய நேரத்திலே இந்த துன்யாவை எவ்வாறு அடைவது, துன்யாவிலே எவ்வாறு ஒரு டாக்கெட் அடிப்பது. கண்ணியத்துக்குரியவர்களே, நானும் நீங்களும் கடைசி ஜமான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னுமே நாம் துன்யாவிலே மூழ்கிவிட்டோம் என்று சொன்னால், நாளை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் என்னையும் உங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை என்னுடைய உள்ளத்தில் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் கையை வைத்து சிந்திக்க வேண்டிய மிக பெரும் ஒரு தேவை இருக்கிறது. இந்த நன்மையை சம்பாதிப்பதில் ஒன்றுதான் தான தர்மம், சதகா. நம்முடைய சதகாக்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் பேசிக் கொண்டிருக்கிறது, வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை போன்று, ஒரு முஸ்லிமுக்கு முஃமினுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை போன்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வேறு எந்த மதத்தினர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், எந்த இனத்தினர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். காரணம் என்னவென்றால், உயர்தரமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உயர்தரமான கலிமா சொன்னதின் காரணமாக ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். இந்த கலிமா ஒரு மனிதனுக்கு இல்லை என்றிருந்தால் அவன் எத்தனை கோடி ரூபாய்கள் சதகா கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்திலே கபூலியத் கிடையாது, ஒரு நன்மை கூட கிடையாது. இந்த கலிமா சொன்னதின் காரணமாகத்தான் ஒரு மனிதன் வுது செய்கிறான், நன்மை கிடைக்கின்றது. வுது செய்து முடிக்கின்றான், நன்மை கிடைக்கின்றது. மஸ்ஜிதின் பக்கம் திரும்பி வருகின்றான், அவனுக்கு நன்மை கிடைக்கின்றது. அதானுடைய ஒரு சத்தம் கேட்கின்றது, அதற்கு பதில் சொல்கின்றான், நன்மை கிடைக்கின்றது. சாதாரணமாக ஒருவரை பார்த்து சிரிக்கின்றார், நன்மை கிடைக்கின்றது. ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நன்மையை அளித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு முஃமினுக்கு காலிலே ஒரு முள்ளு குத்தி பட்டு விட்டது, அவனுக்கு நன்மை கிடைக்கின்றது. ஒரு காய்ச்சல் வந்து விட்டது, நன்மை கிடைக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முஃமினுக்கு எதை செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நன்மையை கொடுக்கின்றான். ஆனால் கலிமா சொல்லாத ஒரு நன் முஸ்லிம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் முள்ளு குத்துப்படுவது ஒரு பக்கம் இருக்க, பல கோடிக்கணக்கான தான தர்மங்களை கொடுக்கின்றான். மஸ்ஜிதுகளுக்காக வேண்டி, மதரசாக்களுக்காக வேண்டி அவன் கொடுக்கின்றான் என்று வைத்துக் கொண்டாலும் அவனுக்கு ரப்பிடத்திலே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம் யோசிக்கலாம், குர்ஆனை படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்காக வேண்டி இத்துணை கோடிகள் செலவழித்து இருக்கின்றாரே, இவர் சுவர்க்கம் போகலாமே என்று நினைத்தாலும் கூட, கண்ணியத்துக்குரியவர்களே, கலிமா இல்லாமல் ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்றிருந்தால் அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் அவனை நரகத்திலே போட்டு அல்லாஹ் சுட்டு எரித்து விடுவான். சகோதரர்களே, சாதாரணமான விடயம் கிடையாது. இந்த உயர்தரமான கலிமா சொன்ன ஒவ்வொருவரும், கண்ணியத்துக்குரியவர்களே, சதகாக்களை கொடுக்க வேண்டிய ஆக பெரிய தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொரு வசதி படைத்தவர்களும் ஜகாத்திலே கவனம் செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கிறது. எனக்கு இந்த ஜகாத் கடமை கிடையாது, எனக்கு சதகாக்கள் கடமை கிடையாது என்பதாக ஒதுங்கிவிட முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் நினைக்க வேண்டும், என்ற வாழ்க்கையில நான் அதிகமான தான தர்மங்களை கொடுக்க வேண்டும். என்னிடத்தில் ஒரு 500 ரூபாய்கள் இருக்கிறதா, அதில் ஒரு 100 ரூபாவை சதகா கொடுக்க வேண்டும். ஒரு 1000 ரூபாய் இருக்கிறதா, கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் 500 ரூபாவை எடுத்து ஒரு மனிதனுக்கு சதகா கொடுக்கின்றார். ஆனால் இவருடைய உள்ளத்திலே ஒரு கெட்டெண்ணம் ஏற்படுகிறது. 1000 ரூபாவிலே, இந்த 1000 ரூபாவிலே 500 ரூபாய் குறைந்து விட்டதே என்பதாக. அது குறையவில்லை சகோதரர்களே, அதை பெருக்கி தருவதற்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
எமக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு பலாய் முசீபத்தில் இருந்து அல்லாஹ் அதை பாதுகாப்பான். மருந்து எடுப்பதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். ஏதாவது கெட்ட கெட்ட சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். ஒரு நிலைமை வரும், 5000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டம் வரக்கூடிய நேரத்திலே இந்த சதக்கா கொடுத்ததின் காரணமாக அல்லாஹ் அதை சுருக்கி விடுவான். தேவைகளை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எமக்கு தேவைக்கு ஏற்பாய் போல் அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கின்றான், தான தர்மம் கொடுக்கின்றான். கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவனுக்கு முதலாவதாக உள்ளத்திலே வர வேண்டியது இஹ்லாஸ், தூய எண்ணம். அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமே நான் இந்த தான தர்மங்களை கொடுக்கின்றேன். மற்ற மக்லூக்குகளுக்காக வேண்டி அவர் பார்க்க வேண்டும், இவர் பார்க்க வேண்டும், அந்த ஹஸ்ரத் பார்க்க வேண்டும், இந்த ஆலிம் பார்க்க வேண்டும், இந்த நிர்வாகம் பார்க்க வேண்டும், இந்த ஊர் மக்கள் பார்க்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரெல்லாம் சதகாக்களை கொடுக்கின்றார்களோ அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஒரு சதகா கொடுக்கின்றேனா, ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்றேனா, இதில் முதலாவதாக வர வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இஹ்லாஸ், தூய எண்ணம். அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமே இதை கொடுக்கின்றேன் என்ற நியத்து வர வேண்டும். ஒரு துளி கூட அவர் பார்க்க வேண்டும், இவர் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே வந்துவிட்டால் அவருடைய அந்த சதகாவிலே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் தொழுகின்றான், தொழுகக்கூடிய நேரத்திலே தொழுகையில் ஏதாவது சிந்தனைகள், ஏதாவது முன்பின்கள் வந்துவிட்டால் அந்த தொழுகையிலே மார்க்ஸ்கள் இருக்கிறது. 50, 20, 40, 80, 100 என்பதாக மார்க்ஸ்கள் இருக்கிறது. அவர் தொழுத அந்த சிந்தனைகளுக்கு போல் அல்லாஹ் நன்மையை கொடுக்கின்றான். ஆனால் இஹ்லாஸிலே அவ்வாறு கிடையாது. இஹ்லாஸிலே அவருடைய எண்ணம் மாறிவிட்டதின் காரணமாக ஒருவர் சொல்கின்றார், எனக்கு 80 மார்க்ஸ் கிடைக்கும் என்பதாக. சகோதரர்களே, ஒரு துளி கூட அவருடைய சிந்தனை மாறிவிட்டால் அவருடைய இஹ்லாஸிலே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 100% அவர் மற்றவர்களுக்காக வேண்டி செய்ததாக கருதப்படும். இஹ்லாஸிலே அந்த வீதம் நன்மைகள் கிடையாது. சகோதரர்களே, இத்தனை நன்மைகள், இத்தனை வீதங்கள் கிடையாது. 100க்கு 100 இருப்பது தான் இஹ்லாஸ். எனவே ஒரு மனிதன் தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய உள்ளத்திலே முதலாவதாக வர வேண்டியது இஹ்லாஸ் வர வேண்டும், தூய எண்ணம் வர வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு நோய் வந்துவிட்டது. அந்த நோய்க்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய சதகாக்களை கொண்டு நீங்கள் அந்த நோய்களுக்கு நிவாரணம் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் நாம் அந்த நோய்களுக்கு முதலாவதாக செய்ய வேண்டிய கடமை என்னவென்றோ அதை மறந்துவிட்டு நாம் உடனடியாக போவது ஹாஸ்பிட்டலுக்கும், அங்கேயும் இங்கேயும் துனியாவுடைய ரீதியிலே என்ன வழிகாட்டப்பட்டிருக்கின்றதோ அவைகளின் பக்கம் தான் நாம் திசை திரும்புகிறோம். என்னுடைய குழந்தைக்கு நோய் வந்துவிட்டது, என்னுடைய வாப்பாவுக்கு நோய் வந்துவிட்டது, என்னுடைய உம்மாவுக்கு நோய் வந்துவிட்டது, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நோய் வந்துவிட்டது, உடனடியாக மஸ்ஜிதின் பக்கம் விரைய வேண்டும். மஸ்ஜிதின் பக்கம் விரைந்து என்னுடைய அல்லாஹ்வினால கடமையாக்கப்பட்ட 2 ரகாத்துகளை தொழுதுவிட்டு, யா அல்லாஹ், என்னுடைய குழந்தைக்கு யா அல்லாஹ் சுகையினமாக இருக்கிறாள், யா அல்லாஹ், என்னுடைய மகன் சுகையினமாக இருக்கிறான், யா அல்லாஹ், இந்த நோயை நீக்கி விடுவாயாக. நோயை கொடுத்த ரப்பும் நீதான் யா அல்லாஹ், அதற்கு சிகாலிக்கக்கூடிய ரப்பும் நீதான் யா அல்லாஹ், என்னுடைய குழந்தைக்கு ஆரோக்கியத்தை, பூர்த்தியான ஆபியத்தை கொடுத்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நோய்களுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று தெரியுமா? தாஉ மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய சதகாக்களை கொடுங்கள். இரண்டாவதாக செய்ய வேண்டிய கடமை தான் சதகா. என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு, என்னுடைய குடும்பத்தினர்களுக்கு அல்லது எனக்கு தான் நோய் வந்துவிட்டாலும் செய்ய வேண்டிய கடமைகளில் மிகவும் பிரதானமான ஒரு கடமை தான் சதகா கொடுக்க வேண்டும். இந்த சதகா கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நோய்களை நீக்கி விடுகிறான். ஒரு அரபி நாடுகளிலே கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வளைகுடா நாடுகளிலே
ஒரு அரபி நாட்டிலே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு 10-11 வயது குழந்தை சுறுசுறுப்பாக இருந்தது. அந்த குழந்தை அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வயதிலே அந்த குழந்தை ஒரு நல்ல ஆபியத்தான ஒரு அழகான ஒரு குழந்தையாக இருந்தது. அங்கும் இங்கும் ஓடி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களிலே ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே அந்த குழந்தை சுகீனமிற்று அவளுக்கு எந்த ஒன்றும், அதாவது கோமாவுக்கு போகக்கூடிய அளவிலே அந்த குழந்தை ஆகிவிட்டாள். எத்தனையோ டாக்டர்மார்களை சந்திக்கின்றார், மிக பெரும் பெரும் டாக்டர்மார்களை சந்திக்கின்றார். எத்தனையோ டாக்டர்மார் வீட்டின் பக்கம் வந்தார்கள், வீட்டுக்கு வந்து சிகிச்சை பார்த்தார்கள். ஆனால் எந்த ஒரு டாக்டருக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த குழந்தைக்கு என்ன நோய் என்பதாக கண்டுபிடிக்கவில்லை. அந்த டாக்டருக்கு என்ன, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குழந்தைக்கு என்ன நோய் இருக்கிறது, எப்படியாப்பட்ட நோய் இருக்கிறது என்பதை அந்த டாக்டருடைய உள்ளத்தில் போடக்கூடியதும் அல்லாஹ். அல்லாஹ் அந்த நேரத்திலே அந்த புத்தியை இல்லாமலாக்கி விட்டான். எத்தனையோ டாக்டர்மார்கள் வந்தார்கள், என்ன நோய் என்பதாக கண்டுபிடிக்கவில்லை. சில நாட்கள் கழிகிறது. இவருடைய ஒரு நண்பர் தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு கேட்கின்றார், உங்களுடைய குழந்தைக்கு சுகைனம் என்பதாக கேள்விப்பட்டேன், என்ன செய்தீர்கள், சதக்காக்களை கொடுங்களேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இவர் சொன்னார், எத்தனையோ சதக்காக்களை கொடுத்து விட்டேன், என்னுடைய குழந்தைக்கு இன்னும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கவில்லை, வீடு ஒரு மைய வீடுகளை போன்று ஆகிவிட்டது. தட்டமாறுகிறார்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள். இந்த நேரத்திலே இவர் சொல்கிறார், உங்களுடைய நோய்களுக்கு சதக்காவை கொண்டு நிவாரணம் தேடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு இவர் சொல்கிறார், உங்களுடைய நியத்து எவ்வாறு இருந்தது, இந்த குழந்தைக்கு நோய் சுகையினம் அளிக்க வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம்தான் இந்த சதக்காவை கொடுக்கின்றேன் என்ற நியத்தோடு கொடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு இவர் அந்த தொடர்பை துண்டித்து விட்டார். இவர் உண்மையான ஒரு நீயத்துடன் அந்த சதக்காவை கொடுக்கின்றார். கொடுத்ததற்கு பின்னால் ஒரு நாள் பார்க்கின்றார், அதே நிலைமையில் தான் அந்த குழந்தை இருக்கிறது. இரண்டாவது நாளும் தொடர்பு கொள்கின்றார். இவ்வாறு இப்பொழுது உங்களுடைய குழந்தையின் நிலைமை என்ன என்பதாக கேட்கக்கூடிய நேரத்திலே இந்த குழந்தையுடைய தந்தை சொல்கின்றார், இன்னும் அதே நிலைமையில் தான் இருக்கின்றது. சொன்னார்கள், நீங்கள் இன்னும் சதக்காவை கொடுங்கள். எவ்வாறு கொடுங்கள் என்று தெரியுமா, ஏழை எளியோர்களுக்கு கொண்டு போய் உங்களுடைய சதக்காவை கொடுக்க வேண்டும். கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் முதலாவதாக அவருடைய நியத்து சீராக இருக்க வேண்டும். இரண்டாவது எழுதுகிறார்கள், அந்த நோய் சுகீனம் அளிக்க வேண்டும் என்றால் இவருடைய சொத்திலே இருந்து மிக பெரும் ஒரு சொத்து அழிந்து விட்டது என்ற அந்த உள்ளத்திலே வரக்கூடிய அளவுக்கு சதக்கா கொடுக்க வேண்டும். சின்ன சின்ன சதக்காக்களை கொடுத்தார், அவருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் அளிக்கவில்லை. இப்பொழுது என்ன செய்கின்றார் என்றால், இதையும் செய்வோம் என்பதாக சொல்லிவிட்டு மாவுகளையும் ஆட்டினுடைய இறைச்சிகளையும் பார்சலாக அடித்து இவருடைய வாகனத்திலே ஏற்றி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போய் ஒவ்வொரு வீடாக சந்தித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த பார்சலை கொடுக்கின்றார். கொடுக்கக்கூடிய நேரத்திலே அந்த ஏழைகளுடைய அந்த கண்களில் இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கிறது. சொல்கிறார்கள், இவ்வளவு காலமாக நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்னை யாருமே பார்ப்பது கிடையாது, சதக்காக்களை தருவது கிடையாது, ஜகாத்துகளை கொண்டு வந்து தருவது கிடையாது, நீங்களோ இதோ வந்திருக்கின்றீர்கள், இவ்வளவு சாமான்களை கொண்டு வந்து தந்திருக்கிறீர்கள் என்பதாக ஆனந்த கண்ணீர்கள் வடித்து விட்டு துஆக்களை செய்கிறார்கள். அந்த ஏழைகள், அந்த கிராமத்து மக்கள் துஆக்களை செய்கிறார்கள். அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களை இல்லாமலாக்குவானாக, பிரச்சனைகளை இல்லாமலாக்குவானாக, சிக்கல்களை இல்லாமலாக்குவாயாக, நோய் நும்பரை இல்லாத வாழ்க்கையை தருவானாக என்ற அவர்களுடைய வாயில் வந்து துஆக்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த கண்ணீரை வைத்து இவர் யோசித்துக் கொண்டார், நிச்சயமாக அல்லாஹ் இந்த சதகாவை கபூல் செய்வான் என்பதாக நான் நியத்து வைக்கிறேன், யோசிக்கின்றேன், என்னுடைய சிந்தனைக்குள்ளால் படுகிறது என்பதாக அவர் யோசித்துக் கொண்டு அவர் போகிறார்.
அவருடைய குழந்தையை பார்ப்பதற்காக வேண்டி போகிறார். அங்கு போய் பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், கோமா நிலையில் இருந்த குழந்தை அந்த கட்டிலே உட்கார்ந்து நல்ல முறையில் பேசிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்கள், சதகாவின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இவ்வளவு பிரயோஜனங்களை வைத்திருக்கின்றான். எனவே தான் சதகாக்களை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சதகா கொடுப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. சகோதரர்களே, பாதையிலே போகிறோம், கல் முள்ளுகள் இருக்கிறது, அதை ஓரமாக்குவதும் சதகா. ஒருவரை பார்த்து சிரிக்கின்றோம், இதுவும் சதகா. ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வருகிறது, நன்மை கிடைக்கிறது. சகோதரர்களே, சாதாரணமான விடயம் கிடையாது. காபத்துல்லாவை பார்க்கின்றோம், சதகா கொடுத்த நன்மை. என்னுடைய பெற்றோர்களுடைய முகத்தை பார்க்கின்றோம், சதகா கொடுத்த நன்மை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சதகாவிலே முன் பின்னாகி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் முன் பின்னாக்கி விடுவான். எல்லாத்தையுமே முன் பின்னாக்கி விடுவான். தொழிலை, மனைவி, மக்களை, குழந்தைகளை அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முன் பின்னாக்கி விடுவான். சதகாவிலே ஒரு நாளும் முன்பின்னாக ஆகக்கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, சூரத்துன் நூனிலே அழகான ஒரு சம்பவம் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பதிவு செய்கிறான். இந்த அளவு கண்டா குர்ஆன்ல அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்தில் சூரத்துன் நூன்ல அழகான ஒரு சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. சுருக்கமாக சொல்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, வாப்பா வாழக்கூடிய நேரத்திலே அந்த வாப்பா எடுக்கக்கூடிய அந்த வருமானங்களை என்ன செய்வார் என்று சொன்னால், அவருடைய தேவைக்காக வேண்டிய ஒரு பகுதியை எடுப்பார். அதே போன்று ஏழை எளியோர்களுக்காக வேண்டிய ஒரு பகுதியை ஒதுக்குவார். இன்னும் ஒரு பகுதியை அடுத்த முறை விளைச்சல் செய்வதற்காக வேண்டிய ஒரு பகுதியை ஒதுக்குவார். இவ்வாறு செய்து கொண்டிருந்த அந்த தகப்பன் திடீர் என்பதாக ஒரு நாள் அவர் மரணித்து விட்டார். அவருடைய மரணத்திற்கு பின்னால் இவருடைய குழந்தைகள் இருந்தார்கள். இவர்களுடைய குழந்தைகள் நினைத்தார்கள், எதற்காக வேண்டி நாம் ஏழை எளியோர்களுக்காக வேண்டி இந்த சதகாக்களை கொடுக்க வேண்டும் என்பதாக நினைத்துவிட்டு இரவோடு இரவாக போகிறார்கள். நாம் அனைத்தையும் வெட்டி எடுத்து அந்த விளைச்சல்களை எடுத்து வந்து விடுவோம் என்பதாக போகிறார்கள். போகக்கூடிய நேரத்திலே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முழு தோட்டத்தையுமே அல்லாஹ் நெருப்பினால் அல்லாஹ் அழித்து விட்டார். இன்னும் கூட அந்த பூமிகள், கண்ணியத்துக்குரியவர்களே, போனால் பார்க்கலாம். குர்ஆனிலே அல்லாஹ் இந்த சம்பவத்தை விரிவாக பேசுகிறான். சூரத்துன் நூனை தபாரக்கல்லதி ஜுஸுல இரண்டாவதாக வரக்கூடிய அந்த சூறாவை எடுத்து வாசித்து தர்ஜுமாவையும் பாருங்கள் சகோதரர்களே. ஆச்சரியமான சம்பவம். சதகாவிலே முன் பின்னாகி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வியாபாரமும் முன் பின்னாகிவிடும், நம்முடைய தொழிலும் முன் பின்னாகிவிடும், வரக்கூடிய பரக்கத்துகள் இல்லாமலாகிவிடும். குர்ஆனிலே, ஹதீஸிலே ஏராளமான விடயங்கள் சதகாவை பற்றி அழகான முறையில் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஃபக்ருத்தீன் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீருல் கபீர் ஒரு தஃப்சீர்ல சூரத்துல் ஃபாத்திஹா, அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த ஆயத்துக்கு கீழால ஒரு அழகான ஒரு சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபக்ருத்தீன் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தஃப்சீர்ல சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கபருக்கு அருகாமையில் போய் கொண்டிருந்தார்கள். அந்த கபருக்கு அருகாமையில் போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதர் இருந்தார் கபருக்குள்ளால். அந்த கபரிலே இருக்கக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் வேதனை செய்து கொண்டிருந்தான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அப்படி போய்விட்டார்கள். சில நாட்கள் கழிகிறது, மறுபடியும் அதே வழியாக வருகிறார்கள். அவர் சுவர்க்கத்தினுடைய அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் அன்று வந்தேன் யா அல்லாஹ், இந்த மனிதனுக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்று வரக்கூடிய நேரத்திலே இந்த மனிதன் சுவர்க்கத்தினுடைய அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம் யா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் பதில் சொன்னான். ஒரு மனிதர், இந்த மனிதர் எப்படி என்று சொன்னார், ஒரு இல்மை படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்காக வேண்டி செலவழித்தார். செலவழித்ததின் காரணமாக இவர் உலகத்திலே எந்த ஒரு நன்மையையும் செய்யவில்லை, எல்லாம் பாவத்தை தான் செய்தார். இவருக்கு அந்த பாவத்திற்குரிய தண்டனைகளை கொடுத்து கொண்டே இருந்தேன்.
இப்பொழுது சுவர்க்கத்துடைய அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்று தெரியுமா? ஒரு இல்மை படிக்கக்கூடிய மாணவருக்காக வேண்டி இவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலே செலவழித்தார். அந்த குழந்தை முதல் வார்த்தையாக என்னுடைய பெயரை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக என்னுடைய பெயரை முதல் வார்த்தையாக கூறினது. அந்த செலவழித்த அந்த செலவினத்தின் காரணமாக இந்த குழந்தை பிஸ்மி என்று என்னுடைய பெயரை சொல்லக்கூடிய நேரத்தில் இவனுக்கு எவ்வாறு வேதனையை கொடுப்பது? இந்த சதகாவின் மூலமாக நான் இவனுக்கு சுவர்க்கத்தை கொடுத்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறினார். சதகா என்பது சாதாரணமான விடயம் கிடையாது. நம்முடைய குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும், நம்முடைய நண்பர்களுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும், ஏழை எளியோர்களுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும், நம்முடைய மஸ்ஜிதுகளுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும், மதரசாக்களுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும். நம்முடைய எந்த அளவுக்கு செலவழித்துக் கொண்டிருக்கின்றோமோ அல்லாஹ் அதை பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி தந்து கொண்டே இருப்பான். சகோதரர்கள், சாதாரணமான விடயம் கிடையாது. பெருக்கி தந்து கொண்டே இருப்பான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களிடத்திலே இந்த சதகாவுடைய மகிமை இருந்தது. இந்த சதகாவை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலே அதிகமான நல்ல பண்புகளை கண்டு கொண்டார்கள், நல்ல விடயங்களை கண்டு கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏழு வீடை சுத்தி ஒரு ஆட்டுத்தலை வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சஹாபி நினைக்கின்றார்கள், இந்த வீட்டில் வந்து நினைக்கின்றார்கள், என்னைய விட இவர் தேவையுள்ளவர். அவர் நினைக்கிறார், என்னை விட பக்கத்து வீட்டுல இப்படி சுத்தி கடைசியாக கொடுத்த வீட்டுக்கே வந்து சேர்க்கிறது சதகா. கண்ணியத்துக்குரியவர்களே, மற்றவர்களை பெரிதாக நினைத்து அவர் சதகாவை கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றும் கூட அந்த சஹாபாக்கள் மண்ணறையிலே மனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒன்றையும் நினைத்துக் கொள்ளக்கூடாது சகோதரர்களே. ஒரு நாய்க்கு தண்ணீரை கொடுக்கிறார்கள், சதகா. எல்லா பாவத்தையும் உலகத்திலே புகாரி ஷரீஃபுக்குள்ளால் ஹதீஸ் இருக்கிறது. எல்லா பாவங்களையும் செய்தால் ஒரு நாய் தாகத்தோடு வருகிறது, அவனுடைய காலிலே இருக்கக்கூடிய அந்த உரையை எடுத்து கிணற்றுக்குள்ளால் போட்டு அதை எடுத்து அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள். அந்த தண்ணீர் கொடுத்ததின் காரணமாக அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான். கலிமா சொன்ன ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். சகோதரர்களே, சதகா. இதே ஒரு காபிர், நான் முஸ்லிம், இதை செய்தார் என்றால் அவருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ரப்பிடத்திலே. புகாரி முஸ்லிமுக்குள்ளால் இப்படியும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால், ஸைத் இப்னு ஜுத்ரான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். அவர் எந்த அளவுக்கு சதகான்னு சொன்னா, மக்காவுல மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், எல்லா மக்களுக்கும் ஏழைகளையும் கூப்பிட்டு அவர் சாப்பாடுகளை கொடுப்பாரு. யாரு வந்தாலும் விரட்ட மாட்டாரு, எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்க நினைக்கிறத விட அதிகமாக கொடுத்து அனுப்புவாரு. அந்த அளவுக்கு செல்வந்தர். அவருடைய அந்த மக்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாட்டினுடைய சக்தி சுபஹானல்லாஹ் எந்த அளவுக்குண்டா, அந்த சட்டிகள்ல ஏணிகளை வச்சு ஏறி பார்த்தாதான் விளங்கும். அந்த அளவுக்கு பெரும் சாப்பாடுகளை அவர்கள் சமைத்து கண்ணியத்துக்குரியவர்களே மக்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். எல்லா சதகாவையும் செய்தார். அதுவும் மக்காவுடைய பூமியில எவ்வளவு நன்மை கிடைக்கும் சகோதரர்களே, அது ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு. இவர் அப்படி காஃபிரான நிலைமையிலே மரணித்து விட்டார். ஹஜ்ரத் ஆயிஷா கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தர், சதகா கொடுக்கக்கூடியவர் மன்னரை அடைந்து விட்டார், இவருக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா என்று கேட்கக்கூடிய நேரத்திலே ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது என்று சொன்னார்கள். கலிமா சொன்ன மனிதர்களுக்கு தான் இந்த சிறப்புகள் சகோதரர்களே. யாரெல்லாம் அதிகமான தான தர்மங்களை கொடுக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீடிக்கின்றான். யாரெல்லாம் சதகாவை அதிகமாக கொடுக்கின்றார்களோ அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இவர்களுக்கு குறைவில்லாத அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கின்றான். அதே மாதிரி அல்லாஹ் கெட்ட மரணத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். இவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதிகமான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். இன்னும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பலாய் முசீபத்துகள்ல இருந்து அல்லாஹ் பாதுகாக்கின்றான். இப்படி ஏராளமான சிறப்புகள் குர்ஆன் ஹதீஸிலே பேசப்பட்டுதான் இருக்கிறது. சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுகிறோம் என்னுடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால்
தான தர்மங்கள் கொடுப்பதை நாம் விட்டு விடுகின்றோம். நம்முடைய பேங்கிலே அக்கவுண்டிலே பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாக்களை சேமித்து விட்டு இன்னும் நாம் எடுக்கும் கரங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். கொடுக்கும் கரங்களாக ஆக வேண்டும். சொன்னார்கள் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதிஸ் சுஃப்லா, எடுக்கும் கரத்தை விட கொடுக்கும் கரமே சிறந்தது என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எடுக்கும் கரமாக இருக்கக்கூடாது, எப்பயுமே கொடுக்கும் கரமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, கொடுக்கும் கரமாக ஆகிவிட்டோம் என்றால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த மனிதனுடைய ஆயுளை அல்லாஹ் நீடிக்கின்றான், அவனுடைய ஆயுளிலே அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான். சகோதரர்களே, நாமும் சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அது அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவருக்கு குறைவில்லாத அல்லாஹ் ரிஸ்கை அல்லாஹ் கொடுக்கின்றான். ரிஸ்க் என்று சொல்றது சாப்பாடு மட்டுமல்ல. ஹதீஸ்கள் எழுதுகிறார்கள், ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறதே, ஒரு மனிதன் படைக்கப்பட்ட நாளில் இருந்து அவனுடைய கடைசி நாள் மௌத்தாகும் வரையில் அந்த மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளுக்கும் சேர்த்து தான் ரிஸ்க் என்று சொல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மனைவி மக்களுடைய தேவையாக இருக்கலாம், குழந்தையுடைய தேவையாக இருக்கலாம், சாப்பாட்டினுடைய, வாகனத்தினுடைய, வீட்டினுடைய, தொழிலுடைய எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் அனைத்து ரிஸ்க்குகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கக்கூடிய நேரத்தில், சதக்காவை கொடுக்கக்கூடிய நேரத்திலே நாம் நம்முடைய மஸ்ஜித் இருக்கிறது, நம்முடைய மஸ்ஜிதுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி ஒரு மனிதன் செலவழிக்கின்றான், நல்ல எண்ணங்களை வைத்து செலவழிக்கின்றான். பள்ளியுடைய நிர்வாகம் போகிறார்கள், மற்ற மனிதர்கள் வருகிறார்கள், எத்தனையோ மதரசாக்களில் இருந்து வருகிறார்கள். ஒரே நாளில் 5-10 மதரசாக்களில் வரலாம். இருப்பதை கொடுத்து பாருங்கள், அல்லாஹ் அவருடைய ஆயிலை அல்லாஹ் விஷாலப்படுத்துவான், பரக்கத் செய்வான். அவருடைய ரிஸ்கிலே அல்லாஹ் குறையில்லாமல் வைப்பான். சகோதரர்கள், எத்தனை பேர் வரலாம், கொடுத்து கொண்டே இருங்கள், ரப்புல் ஆலமீன் தந்து கொண்டே இருப்பான். எமக்கு இன்று தந்த ரப்புக்கு நாளை தருவது எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஹஸானா மல்லான், அவருடைய ஹஸானா நிரம்பி இருக்கிறது, அவன் தந்து கொண்டே இருப்பான். இன்று 1000 ரூபாய் தந்தவனுக்கு நாளை 10,000 ரூபாய் தருவது கஷ்டமா? சகோதரர்களே, இன்று தந்த ரப்பு தான் நாளையும் தருவான், நாளைய கியாமத்துடைய நாளும் வைத்து தான் தருவான். சகோதரர்களே, அன்று சஹாபாக்களுக்கு கொடுத்த ரப்பு தான் இன்றும் தந்து கொண்டிருக்கிறான், இன்று தந்த ரப்பு தான் நாளைக்கும் தருவான். சகோதரர்களே, கொடுங்கள், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுக்கு குறையில்லாத அல்லாஹ் ரிஸ்கை தருவான். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பலாய் முசீபத்துகள் ஏற்படுகிறது, நம்முடைய குடும்பத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நல்ல எண்ணங்களை வைத்து, நல்ல எண்ணத்தோடு நிய்யத்தை வைத்து சதகாவை ஒரு மனிதனுக்கு கொடுங்கள். அல்லாஹ் இந்த கஷ்டத்தை, பலாய் முசீபத்தை அல்லாஹ் இல்லாமலாக்குவான். ஒரு சதக்கா கொடுக்கிறார், அல்லாஹ் அதற்கும் மேலால் உயர்தரமான ஜன்னாவை, சுவர்க்கத்தை தருகிறான். சகோதரர்களை, சுவர்க்கத்தை தருகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சுவர்க்கம் என்பது எவ்வளவு அழகானது, நோய் இல்லாத வாழ்க்கை, வயோதிபம் இல்லாத வாழ்க்கை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் சதக்காவின் மூலமாக அல்லாஹ் தரக்கூடியவனாக அல்லாஹ் தந்து இருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. சதக்காவை கொடுக்க வேண்டும், யார் கேட்டு வந்தாலும் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். சில வரலாற்று கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கணவனும் மனைவியும் ஒரு நாள் வீட்டுக்குள்ளால சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நல்லா விளங்கிக்கோங்க சகோதரர்களே, சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் வருகிறார், ஒருவர் வந்து கதவை தட்டுகிறார். தட்டி, எனக்கு பசிக்கின்றது, ஏதாவது சாப்பாட்டு தாங்கி என்பதாக, தாருங்கள் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்திலே மனைவி, அவளுடைய உள்ளம் மிருதுவா உள்ளமாக இருந்தது, சில சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு கொடுப்பதற்காக வேண்டி நாடுகிறாள். நாடக்கூடிய நேரத்திலே கணவர் வீட்டுக்குள்ளால் இருந்து சொல்கிறார், இவளுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை ஏசிவிட்டு சுபஹானல்லாஹ் சாப்பாட்டை அப்படி தடுத்து விட்டார், கொடுக்கவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, மிகவும் செல்வந்தர்களாக இருந்தார்கள், பணம் படைத்தவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி வாழ்க்கை கழிகிறது. நாட்கள் கழிய வீட்டுக்குள்ளால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது, சிக்கல்கள் ஏற்படுகிறது, பலாய் முசீபத்துகள் ஏற்படுகிறது. இப்படி ஏற்பட்டு அவர்கள் வறுமைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதற்கும் மேலால் வறுமைக்கு தள்ளப்பட்டதற்கு பின்னால் இவர்களுக்கு 2 பேருக்கும் மத்தியில் மிக பெரும் ஒரு பிரிவினை, டிவோர்ஸ் ஏற்படுகிறது, தலாக் ஏற்படுகிறது. தலாக் ஏற்பட்டதற்கு பின்னால் கணவர் ஒரு பக்கம் இருக்கிறார், மனைவி ஒரு பக்கம் இருக்கிறார். மனைவி இருக்கக்கூடிய நேரத்திலே இவர்
இவளுக்கும் ஒரு வாழ்க்கை தேவை என்பதாக நினைத்து ஒருவரை தேர்வு செய்து அந்த கணவரை மனம் முடிக்கின்றாள். மனம் முடித்ததற்கு பின்னால் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் ஒரு நாள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வந்து கதவை தட்டுகிறார். கதவை தட்டி ஏதாவது சாப்பாடுகள் இருந்தால் தாங்களேன், பசியோட இருக்கிறேன். இவர் வருகிறார். கதவை தட்டினதற்கு பின்னால் திறந்து சாப்பாடுகளை கணவர் சொல்கிறார். 2வது கணவர் சொல்கிறார், நீங்கள் சாப்பாட்டை கொண்டு போய்த்து கொடுங்க, பசியோட வந்திருக்கிறாரே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போய் மனைவி கொடுக்கிறாள். கொடுக்கக்கூடிய நேரத்திலே கொடுத்து விட்டு வந்து அவளுடைய கண்களில் இருந்த கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அழுது கொண்டிருக்கிறாள். சொல்லக்கூடிய கண்ணியத்துக்குரியவர்களே, கணவர் கேட்கின்றார், எதற்காக வேண்டி அழுகிறீர் என்பதாக கேட்கக்கூடிய நேரத்திலே இவர் சொல்கிறார், இப்ப வந்து சாப்பாடு கேட்டாரே, இவர் யார் என்று தெரியுமா? என்னுடைய முதலாவது கணவர் என்பதாக சொன்னார். முதலாவது கணவர் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்திலே செல்வத்தோடு வாழ்ந்தார்கள். சொத்து செல்வங்களோடு கண்ணியத்துக்குரியவர்கள் நல்ல முறையில் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது பிச்சை எடுக்கக்கூடியவராக மாறி சாப்பாட்டை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கணவர் சொன்னார், நான் யார் என்று தெரியுமா? ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தீர்கள். ஒரு நாள் ஒரு மனிதர் வந்து கதவை தட்டி உங்களிடத்திலே சாப்பாடு கேட்டாரே, அந்த மனிதர் தான் நான். உங்களை மனம் முடித்திருக்கிறேன் என்பதாக விளங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, சதகாவிலே முன்பின் செய்துவிட வேண்டாம், ஜகாத்திலே முன்பின் செய்துவிட வேண்டாம். இதில் முன்பின் செய்து விட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அனைத்தும் முன்பின்னாகிவிடும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் அதிகமான தான தர்மங்களை சதகாக்களை கொடுக்கக்கூடிய நல்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கனிமான உஸ்தாத்மார்கள் ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இருலகத்திலும் யா அல்லாஹ் வெற்றி பெறச் செய்வாயாக. அதிகமான தான தர்மங்கள் சதகாக்களை ஜகாத்துகளை முறையாக கொடுக்கக்கூடிய நல்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் யா அல்லாஹ் அதிகமான அனாதைகளுக்கும் செலவழிக்கக்கூடிய தனவந்தர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய முஸ்லிம்களான யா அல்லாஹ் பிலஸ்தீனுடைய மக்கள் இன்னும் உலகராதியில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்து அனைத்து முஸ்லிம்களுக்கும் வெற்றியை கொடுக்க. عليه الليل وأشرق عليه النهار ولا تواري منه سماء سماء ولا أرض نرضى ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء.